வணக்கம். இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு 28 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் கிரக நகர்வுகளை பேஸ் பண்ணி இந்த 28 நாட்களுக்கான பலன்களை இப்போ நம்மளுக்கு சொல்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சூரியன் தான் இது மாதிரியான நட்சத்திர ரீதியாக நகர்ந்து போகும்போது மற்ற கிரகங்களுக்கும் அதே நட்சத்திரத்தில் ஒரு தொடர்பு ஏற்படும்போது அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகளும் விளையும். அது அந்த தொடர்புகளால் அது நல்ல கிரகங்களாக இருந்தால் அதனால் நமக்கு வளர்ச்சியும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த 28 நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், ஆனால் வக்கரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. கேது நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ இந்த 17/12 29/12 வரைக்கும், டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறாரு, குரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. அப்போ நமக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவானும், அதே போல் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான தைரியஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அப்போ இந்த கேதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய 7-11 அப்படிங்கிற தொடர்பு புதிய திட்டங்களை நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நிறைய போட்டி பொறாமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காம்படிஷன், பதவி, ப்ரொமோஷன், அதில் யார் லீடிங்கில் வர்றா, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா, இப்படி எல்லாமே ஒவ்வொரு ஸ்தாபனங்கள்லேயும் அந்த இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த போட்டிகளில் உருவாக்கக்கூடிய இடமே 7ஆம் இடம்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு பொறாமைப்படுறது அல்லது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளை எதிர்க்க வர்ற மாதிரி வர்றவங்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்துக்குனுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் சந்திக்குச்சது. 26/12 வரைக்கும் புதன் கிரகமும் மூல நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ புதன் கூட சூரியன் போய் இணைகிறாரு. இந்த டிசம்பர் 29 வரைக்கும் சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இதெல்லாம் என்ன, சூரியன் புதன் 7ஆம் இடத்துல சேர்றது, நம்ம லக்னாதிபதி 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த 7ஆம் வீடுங்கிறது என்ன என்பதுன்னு கஸ்டமரும் எடுத்துக்கலாம், நமக்கு போட்டியாளர்களும் எடுத்துக்கலாம், எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறது. பட் அதில் நமக்கு ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு வீழ்ச்சி கிடையாது. ஏன்னால் குரு நமக்கு தொழில் கிரகம், தொழில் அதிபதி. அவரும் இங்கே கேதுகளுடைய லிங்க் ஆகிறாரு. சூரியன் தைரியஸ்தான அதிபதி, புதன் லக்னாதிபதி. அப்போ இந்த உறவின் மூலமாக 7-11 என்பது நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக செய்து முடித்து அதில் வெற்றி காண்பீங்க. அப்போ எதிர்ப்புனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எதிர்ப்பு வந்தால் தான் உங்களுடைய ஸ்கில்லு அங்கே புரியும். அப்போ நிறைய நமக்கு சோதனைகள் வரும்போது அதில் உங்களுக்கு சாதனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது டிசம்பர் 29 வரைக்கும் கேது நட்சத்திரத்தில் இருந்த சூரியன் ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ இந்த சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருப்பார். அப்போ பூராடத்தினுடைய ஆற்றலை அவர் மறுக்கிற இடத்துல அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு ஏதாவது உறவு சார்ந்த விஷயங்களில் நமக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நெகட்டிவாக நடக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இயங்கணும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. இப்போ நம்மளுக்கு சுக்கிரன் மனைவியையும் குறிக்கும், அதே போல் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் குறிக்கும், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகளையும் குறிக்கும். இந்த வகையில் போய் அந்த சுக்கிரனை சூரியன் தொடுறாரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சூரியன் தொடுறாருங்கும்போது அந்த சுக்கிரனானவர் அந்த 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடமான 6ஆம் வீட்டில் இருக்கிறபடினால என்ன ஆகும்னா
இணக்கமான ஒரு உறவு முறையை அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இப்போ ஒரு திருமணம் நிச்சயிக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்போங்க 2 குடும்பங்களுக்கு இடையில். அது இன்ட்ரொடக்ஷன் ஆகி பேசிகிட்டே இருக்க திடீர்னு ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து அப்புறம் கட் ஆயிடும். அப்போ ஒரு உறவு என்பது அது பாசிட்டிவாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக முடியுதாங்கிறதுக்கு இந்த 7ஆம் இடத்துக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணுங்கிறத நம்ம ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு தடை ஏற்படுத்துகிற நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் 29 முதல் ஜனவரி 11 வரைக்கும் உறவு சார்ந்த விஷயங்கள், புதுசாக ஒப்பந்தம் போடுறது, புதுசாக வந்து ஒருத்தரை நம்பி செயல்படுறது, இந்த விஷயங்கள். அதாவது நம்ம வந்து மெயினாக இது வந்து எதிர்பார்ப்பு, உறவு எதிர்பார்ப்பில் தான் பிரச்சனை பண்ணும். தொழிலுக்கு வந்து இது நன்மையைத்தான் செய்யும். பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ரீதியாக நமக்கு வந்து நாம் தான் அதில் வந்து வெற்றி கொள்கிறோம். அப்போ அந்த சுக்கிரன் 6ல் இருக்கிறது வந்து பிஸ்னஸுக்கு நல்லது. அப்போ அது அந்த காலகட்டத்தில் நமக்கு தொழில் நல்லாயிருக்கும். இந்த 11ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 3 நாளைக்கு உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அப்போ 3ஆம் இடம் வலுப்பெறும். அப்போ தைரியம் பெருகும், தன்னம்பிக்கை பெருகும், கம்யூனிகேஷன், உங்களுடைய இளைய சகோதர வகை, இளைய சகோதரி வகை மற்றும் உங்களுடைய கலை படைப்புகள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது, ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் விரும்புகிறது, அது இடமாற்றமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, அதுக்கான அது முயற்சிகளில் ஜெயிக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகளாக இருக்கும். சூரியன் என்பது ஒரு அரசு கிரகம். அப்போ இந்த அரசு சார்ந்த பணிகள் மற்றும் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அரசு அலுவலகத்திலே நம்ம வேலை பார்த்துட்ருப்போம், அரசு அதிகாரியாக இருப்போம், நமக்கெல்லாம் அந்த மேன்மை தரக்கூடிய அமைப்பு தான். அதனால் போட்டிகளை எதிர்த்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை வந்து நம்ம அடிப்படையில் இந்த குருவையும் நமக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்துறதுனால, இப்போ இந்த கேதுவானவர் நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற கேது, இப்போ இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் இல்லையா, தாயார் ஸ்தானம், மாமனார் மாமியார், இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் 4ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணும், கொஞ்சம் கலகம் குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்போ ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் அந்த ஈகோ பேச்சுவார்த்தைகள் வரும். அதனால் நமக்கு இந்த 1.5 வருஷ காலம் கேது வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு 4ல் தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்கு அது நன்மை செய்யும், தொழிலை கெடுக்காது. இந்த வதந்தி மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு உறவுகள் சார்ந்த பகை, ஒரு மாதிரியான கலகங்கள் எல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னால் அது வந்து கேது மட்டுமே நமக்கு இயங்கிறது கிடையாது. அதனால் அந்த 4ஆம் இடத்துல கேதுங்கும்போது யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல காலம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.